அனைவருக்கும் வணக்கம். இப்போது கத்திரிக்காய் வத்தல் ஒரு 5 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்து கழுவி ஒரு 10 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி கொதிக்கும்போது ஒரு 1/4 பாக்கெட் அளவுக்கு கல்லுப்பு போட்டுடுங்க. தண்ணி கொதிக்கும்போது இந்த கத்திரிக்காய் வத்தலை ஃபுல்லாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்படி நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் மென்மையாக வெந்துடும். அதனால் அடியில் உள்ளது மேலே வரட்டும், மேலே வரது அடியில் போட்டோம் ஈவனாக வெந்திருக்கணும். 5 கிலோ கத்திரிக்காய் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என் சொந்தக்காரங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். இப்போ காய்கறி விலை அதிகமாக இருக்கும்போதோ இல்லை மழைக்காலத்துலேயோ இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டைமில் நம்ம வத்த குழம்பு வைக்கும்போது இதில் கொஞ்சம் ஒரு புடி அள்ளி போட்டு நம்ம வச்சுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக கூடுதல் சுவையில் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். போன வருஷம் வெத்தலை வச்சுருக்கேன் பாருங்கள். சுக்கு பழத்தில் இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது போன வருஷம் வத்தல், அது இப்போ காலி ஆகிடுச்சதுனால இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன்.